நாட்கள் சிறைபிடிக்கப்பட்டு போன, எருசலேமிலிருந்து சிறையாய் கொண்டு போகப்பட்ட யூத ஜனங்கள் இப்ப சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. மீண்டு என்ன செய்யறாங்க? வந்திருக்கிறாங்க. மீண்டு வந்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு நன்மை இல்ல. காரணம், மீண்டு வந்தவர்களுடைய வாழ்க்கையில அவங்களை பாதுகாக்கக்கூடிய எருசலேமை சுற்றிலும் எருசலேம் ஜனங்களையும் வீடுகளையும் விளைநிலங்களையும் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன இடிக்கப்பட்டிருக்கு? என்ன இடிக்கப்பட்டிருக்கு? அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. இந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுனால அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, பெர்சியா ஆண்டு பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு போனவர்கள் 3 குழுவாக வெளியே வந்தாங்க. ஒன்னு எஸ்ரா தலைமையில 2 குழு வெளியே வருது. 3வது நெகேமியா தலைமையில ஒரு குழு என்ன செய்யுது? வெளியே வருத பாக்குறோம். இப்போ இங்க நெகேமியா ராஜ்யத்துல அரண்மனையில இருக்கும் பொழுது நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? நெகேமியா அங்க எருசலேம்ல இருந்து வந்தவங்களை விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறையிருப்புல மீண்டு போனவங்க எப்படி இருக்கு அவங்க வாழ்க்கை? அவங்களுடைய விளைச்சல்கள் எப்படி இருக்குது? விளைநிலங்கள் எப்படி இருக்குது? சுகபோகமா வாழ்றாங்களா? ஏன்னா பாவம், பாபிலோன்ல பெர்சிய அரசாங்கத்துல இத்தனை நாள் அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க. இந்த அடிமையின் நிலைமை மாறி இன்னைக்கு சுதந்திரமா வாழ்றாங்களான்னு கேட்கும் போதுதான் இந்த நெகேமியாவுடைய கேள்விக்கு எதிராக ஒரு பதில் வருகிறது. என்ன பதில்னா, இங்க இருந்து சிறையிருப்புல போன ஜனங்களுடைய வாழ்க்கை மகா தீங்கு என்ன செய்யறாங்க? அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. மகா தீங்க என்ன செய்யறாங்க? எப்படி மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க? இத்தனை நாள் வரைக்கும் ஜனங்களையும் ஜனங்களுடைய விளைநிலங்களையும் வீடுகளையும் பாதுகாத்து கொண்டிருந்த அலங்கம் எதிரிகளால் இடிக்கப்பட்டிருக்கிறது, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா ஒரு பக்கம் நமக்கு வாழ்க்கையை கட்டி கொண்டு வரும் பொழுது அது யாருக்கு பிடிக்காதுன்னா, எதிரியாகிய பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. எந்த வழியிலேயாவது நம்மளை பிளாக் பண்ணுவான். எந்த வழியிலேயாவது நம்மளை சுத்திலும் கட்டப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த அலங்கத்தை இடிப்பதற்கு அவன் வகை தேடி சுத்தி கொண்டு இருக்கிறான். ராமன் சொல்லுங்க.